குரூப் டி எக்ஸாம் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. இதுல ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கரண்ட் அஃபேர் எங்க படிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. இப்ப குரூப் டில சயின்ஸ், மேத், ரீசனிங் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு சோர்ஸ் வந்து தெரியும். Okay, இதுதான் வந்து படிக்கணும் அப்படின்னு தெரியும். பட் கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எதை கேட்பாங்க அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு என்டையரா ஒரு சீரியஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன மாதிரி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்றேன். சரி, இப்ப ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அதுல கரண்ட் அஃபேர் குரூப் டிக்கு என்ன கரண்ட் அஃபேர் படிக்கணும், அதுக்கான சோர்ஸ்மே சொல்லியிருந்தேன். ஏன் கரண்ட் அஃபேர் வந்து மஸ்ட், அதுக்கான சிலபஸ் என்ன, சிலபஸ்ல என்ன மாதிரிலாம் டாபிக்கோட வெயிட்டேஜ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர், போன வருஷம் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்களோ அதுல இருக்க டாபிக் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 2019 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2019ஓடது 2020ல நடந்துச்சு குரூப் டி. அதுல ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவுக்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி இதையும் கேட்டிருந்தாங்க. பட் 2024 இருக்கு பாத்தீங்களா, சோ அதோட எக்ஸாம் வந்து போன வருஷம் தான் முடிஞ்சது. அதோடது என்ன பாத்தீங்கன்னா என்டையரா கரண்ட் அஃபேர் தான். அதுல ஹிஸ்டரியோ, பாலிட்டியோ, ஜியாகிரபியோ அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. என்டையர் கரண்ட் அஃபேர்னால டெஃபினட்டா என்ன பண்ணி ஆகணும், நம்ம கரண்ட் அஃபேருக்கு ஒரு இன்டெப்த் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகணும், ரைட்டா? ஸோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா மிச்ச டாபிக் எல்லாமே கை வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ல ஸ்கோர் வரலைன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வராது. ஸோ அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா டெடிகேட்டடா இதுக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னொரு டவுட்டுமே வரலாம். சரி, ஓகே சார், நான் கரண்ட் அஃபேர்லாம் ப்ரிப்பேர் பண்றேன், பட் எப்ப எக்ஸாம் வரும்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வந்து செப்டம்பர் மாசம். ஸோ டென்டேட்டிவ் என்னன்னா செப்டம்பர்ல குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ண வேணாம், நீங்க மிச்சம் இருக்க டாபிக் ஓரளவு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கல, ஓகே டைம் ஷெட்யூல் பண்ணி கூட லேர்ன் பண்ணிக்கலாம். பட் கரண்ட் அஃபேர் அப்படி கிடையாது. மந்த்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், லேர்ன் பண்ணிட்டே வந்துருங்க. அதனாலதான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, இப்ப இந்த கரண்ட் அஃபேரோட இது வந்து என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன்னா மந்த்லி ஸோ ஜனவரி மாசத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனி செக்ஷனா வந்து பிரிச்சு பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து மந்த்லி வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருப்பேன். இதுல வந்து அதாவது கிளாஸஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் இருக்கும். நீங்க ரீட் பண்றது இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணலாம் அண்ட் தமிழ்லயே வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல தான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண டெஸ்ட் எடுக்கணும். அதாவது மந்த்லி முதல்ல பிடிஎஃப் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணிட்டு ஜனவரி மாசத்தோட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து எடுப்பீங்க. மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் கொடுத்துருப்பேன். அதில் டைம் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் இருக்கும். இது எதுக்காகனா ஒரு பிடிஎஃப் நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுல இருக்கிறத பேஸ் பண்ணி என்னன்னா கரண்ட் அஃபேர் இருக்கும். ஸோ அதன் மூலம் என்னன்னா 1க்கு 2 வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜனவரில இருந்து இப்ப வரைக்கும் மே மாசம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னா நான் என் பண்ணிருக்கேன். அதாவது டெஸ்ட் வந்து மந்த்லி பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கொஸ்டினோட இதுலயே அதுக்கான சொல்யூஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஏன்னா நான் ஜஸ்ட் வந்து ஒரு வெறும் சென்டென்ஸ் மட்டும் கொடுத்துன்னு வச்சுக்கலாம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மைண்ட்ல வச்சுக்கிற வந்துன்னா கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஸோ அதனால இமேஜ்மே வச்சு நான் கொடுத்துருப்பேன். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா மைண்ட்ல வந்து என்னன்னா அந்த கான்செப்டை வந்து வச்சுக்கலாம். கான்செப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் தான், அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். சரி, இப்ப இது எதுல சார் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குரூப் டிக்காக வந்து நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுல ஆல்ரெடி வந்து சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேத்துக்கான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். 2 வீடியோ போட்டாச்சு. அண்ட் ரீசனிங் மேத் முடிச்சுன்னா ரீசனிங் எடுப்பேன். அண்ட் கரண்ட் அஃபேருமே மந்த்லி கரண்ட் அஃபேர் அதுக்கான பிடிஎஃப் அது வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது என்டையரா என்னன்னா குரூப் டியோட டெஸ்டோட வந்து நான் பேட்ச்ல தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எப்படி இருக்குன்னா கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃப் இருக்கும், அதுக்கான டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இருக்கும். அந்த டெஸ்டோட பிடிஎஃப் அதுல கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷனுக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்டையர் வந்து குரூப் டிக்கு தேவையான கரண்ட் அஃபேர் டெடிகேட்டட் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பேன். ஏன்னா கரண்ட் அஃபேர் நான் நிறைய சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, ஐ வில் கைட் யூ தரோலி வந்து. ஸோ எந்த இது படிக்கணும், என்ன பண்ணணும், இது பண்ணக்கூடாது, எல்லாமே ப்ராப்பரா நான் கைட் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் வேற சேனல்ல வந்து ஒரு கரண்ட் அஃபேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுன்னா தாராளமா பண்ணலாம். பட் ஏதாவது ஒண்ணு டெடிகேட்டடா பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து நீங்க புது புது சேனல் போக போக என்ன இருக்கும்னா நல்லா இருக்கும். ஓ இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு போக போக இருக்கும். பட் ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுங்கன்னா
ஸ்ட்ரிக்டா நான் இது ஒண்ணு படிக்கிறேன், இதுக்குள்ள கேட்டாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். தெரியலையா என்னால லாஜிக்கலா ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். அப்படி முடியலன்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மென்டாலிட்டிலே போங்க. ஏன்னா என்னதான் நீங்க வந்து என்னன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறது, இந்த மந்த்லி மேகசின் படிக்கிறது, இல்ல நியூஸ் பேப்பர்ல வந்து என்ன பண்றேன்னா ஹைலைட்ஸ் வந்து நோட் பண்றது, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து யாருக்குமே தெரியாத கரண்ட் அஃபேரா தான் இருக்கும். பட் அது இல்லாம மிச்சம் இருக்க கொஸ்டின் இருக்கீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு கரெக்டா வந்துட்டாவே ஆல்மோஸ்ட் என்ன வச்சுக்கலாம் கட் ஆஃப் கிட்ட ஓடி வந்துடும். அதனாலதான் சொல்றேன் ப்ரிப்பேர் பண்றது என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் படிக்கிறதுல ரொம்ப தெளிவா லேர்ன் பண்ணணும். ஒரு வாட்டி படிக்கிறேன்னா அதை 4-5 வாட்டி ரிவிஷன் பண்றேன். இந்த பேட்டர்னுக்கு வந்து கொண்டு போங்க. அதுதான் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.